வணக்கம் தலைவா. 100% யாருக்குமே தெரியாது. ஒரு காரோட மைலேஜை கேட்டா உனக்கு தெரியும், பிளைட்டோட மைலேஜை கேட்டாவோட தெரியும், பைக்கோட மைலேஜை கேட்டாவோட தெரியும். ட்ரெயினோட மைலேஜ் தெரியுமா? நீ டெய்லியும் டிராவல் பண்ணக்கூடிய இந்தியன் ட்ரெயினோட மைலேஜ் தெரியுமா? ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரியே 1 லிட்டரை ஊற்றுனா 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்லாம் போகக்கூடியது ட்ரெயின் கிடையாதுங்க. இதை பற்றி பல தகவல்கள் சுவாரஸ்யமா இருக்குங்க. இதுவே ஸ்கிப் பண்ணிடாத தலைவா, உள்ள பாருங்க. ட்ரெயினோட மைலேஜை எப்படி கால்குலேட் பண்றாங்க? அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இருக்கு. ட்ரெயின் அதிக பெட்டிகளை வச்சிருந்துச்சுன்னா, இழுத்துச்சுன்னா மைலேஜ் கம்மியாக கொடுக்குமா? குறைஞ்ச பெட்டிகளை இழுத்துச்சுன்னா மைலேஜ் கூட கொடுக்குமா? அதே மாதிரி டைமிங்கும் பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி எடை, அந்த ட்ரெயின் பெட்டிகள் இருக்கக்கூடிய நம்ம மனுஷங்க எடையா இருக்கட்டும், இல்லை குட்ஸோட எடையா இருக்கட்டும், இதுவுமே பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கு. இதை வச்சுதான் ட்ரெயினோட மைலேஜ் கால்குலேட் பண்றாங்க. பேசஞ்சர் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா 24 பெட்டில இருந்து 25 பெட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கும். பேசஞ்சர் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6 லிட்டர், தோராயமா 6 லிட்டர் பாத்தீங்கன்னா டீசல் தேவை 1 கிலோமீட்டர். 12 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்க அதிவிரைவு, அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள்ல பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா 4.5 லிட்டர் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டீசல் 4.5 கிலோமீட்டர் இருந்தாலே 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு தானே கேக்குறீங்க. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பாத்தீங்கன்னா எங்கேயுமே நிச்சயமா போகும். சின்ன சின்ன ஸ்டாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமே நிச்சாது. இது பேசஞ்சர் ட்ரெயினா பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்லயும் நின்று போகும். அப்போ இன்ஜின் ரொம்ப நேரம் ஆன் ஆயிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப நேரம் ஆன் பண்ணியே வச்சிருக்கணும். ஓகேவா? இதுதான் காரணம். இதனால இந்தியன் ரயில்வே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசஞ்சர் ட்ரெயினை விட எக்ஸ்பிரஸ் ட்ரெயினே பாத்தீங்கன்னா மைலேஜ் நல்லா கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லணும்னா 230 மீட்டர் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டிராவல் பண்றதுக்கு 4.5 லிட்டரும், பேசஞ்சர் ட்ரெயின் பாத்தீங்கன்னா 150 to 200 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு 6 லிட்டரும் பாத்தீங்கன்னா தேவைப்படுது டீசல். இப்ப உங்கள்கிட்ட யாரு கேட்டாலும் உங்களாலையும் ஆன்சர் பண்ண முடியும்.